வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா, நம்முடைய மலக்குடலை பற்றி பார்க்கலாம். மூளையும் மலக்குடலும் பற்றி பார்க்கலாம். நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அதனால் அந்த ஒரு நாலேஜை இன்றைக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா ஆர்கனை பற்றி யோசிப்போம். எல்லா ஆர்கனை பற்றி யோசித்து அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நினைப்போம். ஆனால் நம்ம பாதுகாக்க விட்டு போன பெரிய உறுப்பு என்னென்னா மலக்குடல். இது ரெக்டம்னு சொல்லுவாங்க. ஸோ லார்ஜ் இன்டெஸ்டைனோட லாஸ்ட் பார்ட் இது ரெக்டம்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி பாதுகாக்கலான்றதையே நம்ம மறந்துட்டோம் இல்லையா? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். எப்படி பாதுகாக்கணுன்றதை பார்க்கலாம். நம்ம உடலில் எல்லா ஆர்கனுக்கும் பேர் ஆஃப் ஆர்கன்ஸ் இருக்குது. இப்போ லங்ஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு நம்ம அக்யூபஞ்சர் படி லார்ஜ் இன்டெஸ்டைன் பேர் ஆஃப் ஆர்கன் சொல்லுவாங்க. ஆனால் லங்ஸும் பேர் ஆஃப் ஆர்கன் என்னன்னா ஹார்ட் தான் பேர் ஆஃப் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரெண்டுமே காற்றினுடைய தொடர்பில் இருக்கிறதுனால அது ரெண்டும் பேர் ஆஃப் ஆர்கன். ஏன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு லங்ஸ் இருக்குது, மத்தியில் தான் ஹார்ட் இருக்கிறதுனால அது ரெண்டும் பேர் ஆஃப் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு முறையில் பார்த்திங்கன்னா, அக்குபஞ்சர் இல்லாத முறையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம நாலேஜ் நம்ம ஒன்றும் இதை ட்ரீட்மெண்ட்டுக்காக கொண்டு போகிறது கிடையாது. இப்போ யூரினரி பிளாடருடைய பை, சிறுநீரகம், சிறுநீர் பை பேர் ஆஃப் ஆர்கன்ஸ். இப்போ கல்லீரலும் மண்ணீரலும் பேர் ஆஃப் ஆர்கன் சொல்கிறாங்க. கல்லீரல் மண்ணீரல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மறந்துட்ட உறுப்பு என்னன்னா நம்ம மண்டையில் உள்ள மூளையும் மலக்குடலும். இப்போ எந்த ஆர்கன்லையும் சின்ன கிட்னி பெரிய கிட்னி, சின்ன ஹார்ட்டு பெரிய ஹார்ட்டு, சின்ன லிவர் பெரிய லிவர் இப்படி கிடையாது நமக்கு. ஆனால் சிறுகுடல் பெருகுடல், சிறுமூளை பெருமூளை அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மலக்குடலையும் மூளையும் ஒன்று சேர்த்துருக்காங்க, பேர் ஆஃப் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியத்துக்கும் மனதுக்கும் ரொம்ப தொடர்புடையது, மலக்குடலும் மூளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் இங்கே பார்த்திங்கன்னா யாராவது சண்டைக்கு வந்தாங்கன்னா கூட உனக்கு கட்ஸ் இருந்தால் என் மேலே கை வைடான்னு சொல்லுவாங்க. உனக்கு கட்ஸ் இருக்கா முதல்ல என் மேலே கை வைக்கிறதுக்கு அப்படின்னு பேசுவாங்க, சண்டை போடுவாங்க இல்லையா? பழைய காலத்து முறைகளில் அந்த வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க பழைய காலத்து ஆட்கள். அப்போ கட்ஸுன்னால் நம்முடைய அந்த வயிறினுடைய உள்ளே இருக்கக்கூடிய மலக்குடல், அந்த இன்டெஸ்டைன்ஸு தான் வரும் அது. ஸோ அப்போது கட்ஸு உனக்கு இருக்கா அப்படின்னா உன்னுடைய குடலெல்லாம் சரியாக இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்ற மீனிங்கில் வரும். உன்னுடைய குடல் ஸ்ட்ராங்காக இருந்தால் நீ என் மேலே கைவி அப்படின்வாங்க. அப்படின்னா என்னென்னா உன்னோட மூளை ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது தான் அதனுடைய இன்னர் மீனிங். அப்போ மூளைக்கும் மலக்குடலுக்கும் சம்பந்தம் உண்டு. சிறுகுடல் பெருகுடல், சிறுமூளை பெருமூளை அப்படி இருக்கு இல்லையா? மற்ற எந்த ஆர்கன்ஸ்லையும் அது அப்படி கிடையாது. ஆனால் நம்ம இதை மட்டும்தான் நம்ம தவற விட்டுருக்கோம். நம்ம பண்ணுறது கிடையாது. எதுவும் அதை பற்றி நம்மளுக்கு தெரியாது. இப்போ நம்ம இது எப்படி இதை மலக்குடல்ன்றது ரெக்டம்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எப்படி பாதுகாக்கணும்னா ரொம்ப ஈஸி தான். 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகபேதி எடுத்துக்கணும். தட் இஸ் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு பேதிக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுகபேதி மருந்துகள் கொடுப்பாங்க. அதை 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்து அதை க்ளீன் பண்ணியே ஆகணும் அந்த குடலை. ஓகே, அப்புறமா சுகபேதி மருந்து எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப அதிமுக்கியமான ஒரு அரிசி இருக்குது, வாலுழுவை அரிசின்னு சொல்லுவாங்க. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வாலுழுவை அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வாங்கி நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறமா அதை பவுடராக அரைச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தான் நாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு சனிக்கிழமையும் மத்தியானம் சுடு சாதத்தில் பெரியவங்களாக இருந்தால் இந்த பவுடரை 1 ஸ்பூன் போட்டு பசுநெய் போட்டு, நாட்டு பசுநெய்யாக இருக்கணும், பசுநெய் போட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை சாப்பிட்றணும் நம்ம. அதுக்கப்புறமா நார்மல் சாதத்தை சாப்பிட்லாம். அது ஒன்றும் தப்பு. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒருவேளை சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா 1/4 ஸ்பூன், அதை விட ஒரு 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 1/2 ஸ்பூன். இந்த மாதிரி 1/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன், அவ்வளோதான். 1 ஸ்பூனுக்கு மேலே கிடையாது. வாலுழுவை அரிசியை வாங்கி பொடி பண்ணி வச்சுக்கணும். இது இப்படி தான் நம்ம மலக்குடலை ரெக்டம்ன்றதை பாதுகாக்க முடியும். அப்புறம்
இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்மளுக்கு வந்து நடைமுறையிலே இல்லாத ஒன்று பார்த்திங்கன்னா சீமக்கான்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சீமக்காய்ன்னுவாங்க. கொடுக்காப்புளின்னு கூட சொல்லுவாங்க. இதை கொடுக்காப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொடுக்காப்புளி என்ன பண்ணும் அப்படின்னு, நீங்கள் கொடுக்காப்புளி காய பாருங்கள், குடலுடைய உருவத்தில் ஒத்து இருக்கும். அது எப்போவுமே நம்முடைய உடலுக்கு உள்ள உறுப்புகளுக்கு ஒத்து உள்ள காய்கறிகளை நம்ம எடுத்துக்கிறதுனால அந்தந்த உறுப்புகள் வந்து பாதுகாக்கப்படும்னு சொல்லுவாங்க. கொடுக்காப்புளிக்காய் பார்த்திங்கன்னா அப்படியே குடல் மாதிரி அப்படியே வளைஞ்சு இருக்கும், குண்டு குண்டாக இருக்கும். இது வந்து அப்படியே நம்முடைய இன்டெஸ்டைன் மாதிரியே இருக்கும் அந்த கொடுக்காப்புளிக்காய். ஸோ இந்த கொடுக்காப்புளிக்காய் கிடைக்கும் காலங்களில் இது நம்ம வந்து சும்மா எங்கே வேணால் கிடைக்குதே அப்படின்னு நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக விட்டுறோம். நம்ம அதை அப்படி இல்லாமல் இந்த கொடுக்காப்புளிக்காய் கிடைக்கிற காலங்களில் நிறைய அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வேளை காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அது வந்து துவர்ப்பு சுவை இருக்கும் அதிகமாக. அது பழுத்திருந்தாலும் பரவாயில்ல, காயாக இருந்தாலும் பரவாயில்ல, துவர்ப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த காயை வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். கொடுக்காப்புளிக்காக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க, கிடைக்கிற சீசனில் அது. ஓகே, மற்ற சீசனில் கிடைக்காது. அதனால் ரெண்டாவது வந்து ஒரு பழமொழியே இருக்குது நம்மளுக்கு, வெளியில் கிடைக்கக்கூடிய பலாக்காயினும் வீட்டில் கிடைக்கக்கூடிய கலாக்காய் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கலாக்காய் இன்டெஸ்டைனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள் என்னென்னா, ஒரு காய் என்னென்னா கலாக்காய். கலாக்காய் கிடைக்கிற சீசனில் கலாக்காயும் கலாப்பழமும், இது நான் பிக்சர் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க, கலாக்காய் தான் சொல்லுவாங்க, இதுக்கு வேறு பேர் கிடையாது. இதை வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப குறைச்சல் விலை கிடைக்கிறதுனால அதை மதிக்க மாட்டேங்கிறோம். அதனுடைய வேல்யூஸ் நமக்கு தெரியல. கடவுள் எல்லாத்துக்குமே ஒரு இதோடு தான் முறையோடு தான் எல்லா உறுப்புக்கும் ஏற்ற மாதிரி காய்களையும் பழங்களையும் படைத்திருக்கிறாங்க. ரெண்டாவது கலாக்காயிடுச்சு, அது எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ எடுத்துக்கலாம் நீங்கள். மூன்றாவது வந்து அது எல்லாருக்கும் தெரியும், தாய் செய்யும் நல்லதை விட நம்மளுக்கு கடுக்காய் வந்து அவ்வளோ நல்லது செய்யும். ஸோ கடுக்காய் டெய்லி வந்து ஒரு ஸ்பூன் கடுக்காயை வந்து காலையில் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6க்குள்ளே கடுக்காய் பொடி. அந்த கடுக்காய் பொடி செய்யும் முறை ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நான் உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து அதுபடி செஞ்சுக்கோங்க. சும்மா அப்படியே கடையில் வாங்கிட்டு கடுக்காயை சாப்பிட்றது கிடையாது முறை. ஸோ இந்த மாதிரி கடுக்காய் இப்போ வந்து எப்படி நம்ம குடலை பாதுகாத்துக்கணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை சுகபேதி எடுத்துக்கணும். ரெண்டாவது வந்து வாலுழுவை அரிசி பவுடர் எடுத்துக்கணும் சனிக்கிழமை. மூணாவது வந்து இந்த சீமக்காய் சொல்லுவாங்க, கொடுக்காப்புளி காயை வந்து சாப்பிடணும். நாலாவது வந்து கலாக்காய். அஞ்சாவது வந்து கடுக்காய் பொடி. இவ்வளோ தான். நீங்கள் அதை பாதுகாத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நம்முடைய இன்டெஸ்டைன் அவ்வளோ பாதுகாக்கப்படும். இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு மூளை மங்கி போயிடுச்சுன்னா உனக்கு நிறைய கேட்பாங்கல்ல, மூளை மங்கி போயிடுச்சா, ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேங்குது மூளை அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வந்து மலக்குடல் வந்து மங்கி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் மலக்குடலை சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு வந்து திறமை கிடச்சிரும். ஆட்டோமேட்டிக்காக மூளைக்கு வந்து நல்ல ஒரு திறன் கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா கூட மூளை மங்கின மாதிரி ஆகும். அப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு மலக்குடல் வந்து ரொம்ப மங்கி போயிடுச்சு, அது ரொம்ப கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். மலக்குடலை நீங்கள் சரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய இளமையான தோற்றம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாகும். நல்லா இளமையாக வாழணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மலக்குடலை வந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்முடைய உடல்லேருந்து நம்முடைய முகத்துலேருந்து எல்லாமே மூளையிலேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் பாருங்கள், மலக்குடல் இருக்கிற மாதிரி அந்த மடிப்புகள் வந்து மூளையிலையும் மடிப்புகள் இருக்குது. எல்லாமே மூளைக்கும் மலக்குடலுக்கும் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி பேர் ஆஃப் ஆர்கன் மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மலக்குடலை சரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மூளை வந்து நல்லா சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். நல்லா யங்காக இருப்பீங்க, இளமையான தோற்றத்துடன் என்றைக்கும் காணப்படுவீங்க. அதனால் இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க மலக்குடலை சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த முறைகளில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.